ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த முட்டைக்கோஸ் பொரியல் நம்ம எப்பவும் செய்யற மாதிரி செய்யாம இது கொஞ்சம் வேற மாதிரி ஸ்டைல்ல செய்ய போறோங்க. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதே சமயம் பிகினர்ஸ் கூட செஞ்சாலும் அந்த அளவுக்கு ஈஸியாவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பொரியல் பண்றதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸை நல்லா மெல்லிசா வெட்டி வச்சிருக்கேன். இதை நான் தண்ணியில 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சுட்டு நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு இட்லி பிளேட்ல எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. நான் இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தட்டை உள்ள வச்சுக்கோங்க. இப்போ வச்சுட்டு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். முட்டைக்கோஸ் நல்லா வெந்து வரணும். அதே சமயம் குழஞ்சிடக்கூடாது. குழஞ்சிட்டா நல்லா இருக்காது, டேஸ்ட் நல்லா எல்லாமே மாறிடும். இப்போ ஒரு 6-7 நிமிஷம் ஆகுது. நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. எது குலைவாலாம் இல்லை, நீங்க எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இது சரியா இருக்கும். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சது இதுல 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுருங்க. அடுப்பு சிம்ல வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த பருப்போட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கடிப்படும் போது சாப்பிடும் போது நல்லா கிரன்ச்சியா இருக்கும். இதுல 2 பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இதுல 2 வரமிளகாய் கீரி வச்சிருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுல இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த முட்டைக்கோஸை உள்ள சேர்த்தரலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. நம்ம ஆவியில வேக வச்சனால அந்த தண்ணி சலசலப்பெல்லாம் எதுவும் இல்லாம நல்லா ட்ரை ஆகி வரணும். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா அந்த அளவுக்கு ட்ரை ஆகி வர அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன்னா நல்லா வெந்துருச்சு, அந்த ஈரம் மட்டும் நல்லா வத்தி வந்தா போதும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்பெல்லாம் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் எடுத்திருக்கேன், இதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு இந்த தேங்காய் ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துக்கிறப்போ நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ மல்லி இலை தூவிக்கலாங்க. நீங்க மல்லி இலை தூவும் போது கண்டிப்பா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த ஃப்ளேவர் நல்லா இதுல இறங்கும், சூப்பரா இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்குமே தொட்டுக்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.